சென்னை குன்றத்தூருக்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சாலையில் இறங்கி மக்களை சந்தித்து வருகிறார். மக்கள் கொடுத்த பரிசுகளை முதலமைச்சர் பெற்றுக்கொள்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் கைகுலுக்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் பொதுமக்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டமானது குன்றத்தூர் சேக்கிழார் அரசு பள்ளி வளாகத்தில் இன்று தமிழக முதல்வர் நேரடியாக கலந்து கொண்டு தொடங்கி வைக்க உள்ளார். இதில் தொடங்கி வைத்து 8,951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய பணமும் 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதலுக்கான ஆணையும் தற்போது வழங்க உள்ளார். இதற்காக முதல்வர் இல்லத்திலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது போரூரில் இருந்து விழா நடக்கும் மேடை வரை ஏராளமான திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை வரவேற்கும் விதமாக சாலையின் ஓரத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவரை உற்சாகத்துடன் வரவேற்று வருகின்றனர். பொதுமக்கள் வரவேற்பை பார்த்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது வாகனத்தில் இறங்கி நடந்தே பொதுமக்களை சந்தித்தபடி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய பரிசுகள் மற்றும் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு அவர்கள் கைக்குலுக்கி அவர்களுடன் உற்சாகத்துடன் அவரும் அங்கிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது போரூர் அடுத்த மௌலிவாக்கம் பாய்கடையை தாண்டி வந்து கொண்டு இன்னும் சில மணித்துளிகளில் விழா நடக்கும் மேடைக்கு வந்து விடுவார். இதையடுத்து இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது. குறிப்பாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பகுதியில் தமிழக முதல்வர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது நடந்தே பொதுமக்களை சந்தித்தபடி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்களும் முதல்வரை வருகையை உற்சாகமாக வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். மேலும் கைகளில் பதாகைகள் மற்றும் கொடிகளை பிடித்தபடியும் உற்சாகமாக கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்ற வண்ணம் உள்ளனர். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விழாவானது தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.